Taste the Daily. சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக முன்னாள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. கந்தன் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. சிங்காரம் முன்னிலையிலும் பள்ளிக்கரணையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சென்னை புறநகர் மாவட்ட பொறுப்பாளருமான வைகை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வாக்குச்சாவடி கிளைக்கழகம் அமைப்பது குறித்த கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் இதில் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், நாகராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழிவுநீர் வடிகால் மற்றும் பேவர் பிளாக் சாலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். ஊத்துப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 8,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வடிகால் மற்றும் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.